श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै நமः. இத மோட்சோபாயத்துல அதனுடைய வித்தியைகள்லாம் எப்படிப்பட்டது, என்னென்ன வித்தியைகள் இருக்கு, அதெல்லாம் பத்திலாம் இப்ப சேவிச்சுட்டு இருந்தோம். அதன் பேர்ல வித்தியைகள்லயே சில பேதம் இருக்கு. பிரம்ம வித்தியைகள் சிலதுன்னா காமிய வித்தியைகளாகவும் இருக்கும். அந்த விஷயத்தான் சொல்றதுக்கோசரம் இப்போ ஆரம்பிக்கிறேன். அதாவது வித்தியைகள் பலதரப்பட்டதா இருக்கு. ஏற்கனவே போன ஸ்லோகத்துல பார்த்தோம். வித்யாக பஞ்சாக்னி அப்படின்னு ஆரம்பிச்சு பஞ்சாக்னி வித்ய, வைஸ்வானர வித்ய, தகர வித்ய, ஒவ்வொன்றுத்துக்கும் சுரூபம் வேற, அதோட பலன் வேற வேறையா இருக்கும். அதனால வித்தியைகள்ங்கிறது பலவிதமா இருக்கும். பலவிதமான வித்தியைகளா இருக்கிறதுனால அவைகளை புரிஞ்சுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அனுஷ்டிக்கணும். அத இப்ப சொல்ல போறது. எப்படி சொல்ல போறேன் அப்படின்னு பாருங்க. இந்த வித்தியைகள்ல இப்ப நம்ம என்ன சொன்னோம், பலவிதமான வித்தியைகள் சொன்னாக்க இந்த வித்தியைகள்ல எது மோட்சத்தை கொடுக்கும், எது மோட்சத்தை கொடுக்காது அப்படின்னு கேள்வி வருது. எது மோட்சத்தை கொடுக்கும், எது மோட்சத்தை கொடுக்காது. சரி, மோட்சத்தை கொடுக்கறதுலயே கூட எது எது எப்படி எப்படி மோட்சத்தை கொடுக்கும், எந்த வழியா கொடுக்கும், இத மாதிரிலாம் கேள்வி வருது. அதற்கு பதில் சொல்ல போறேன் இந்த ஸ்லோகத்தினால சுவாமி. இதுல பாருங்க, பஞ்சாக்னி வித்யை அப்படின்னு ஒண்ணு சொல்றோம். அதாவது வித்யைன்றது ரெண்டு விதமான வித்தியைகள் இருக்குது. ஏற்கனவே சொன்னோம், முக்திய மோட்சத்தை கொடுக்கக்கூடிய வித்தியைகள், காமியங்களை கொடுக்கக்கூடிய வித்தியைகள். இதுல காமியங்களை கொடுக்கக்கூடிய வித்தியைகள்ல கூட சிலது மோட்சோபயோகியான காமியங்களை கொடுக்கும். கீதாபாஷ்யத்துல தாத்பரிய சந்திரிகையில சுவாமி சாதிக்கிற. இப்ப நமக்கு காமியம் கூடாதுதான், மோக்ஷார்த்தியா இருக்கிறவனுக்கு காமியம் கூடாது. அதுக்கோசரம் ஒண்ணுமே கூடாதுன்னு சொல்லக்கூடாது. நம்ம சாப்பிட்டுதான் ஆகணும். இந்த தேக யாத்திரைய நாம முடிக்கணும். தேக யாத்திரா துவாரா தான் நம்ம மோட்சத்தை அடைய முடியும். உடம்பு என்ன இருந்தால்தான் நம்ம மோட்சத்துக்கோசரம் உபாயத்தை அனுஷ்டிக்க முடியும். அதனால நாயமாத்மா பலகீனேன லப்யா அப்படிங்கிறது ஸ்ருதி. அதனால பலகீனமான மோட்சத்தை அடைய முடியாது. ஆகையினால நல்ல ஆகாரம், புஷ்டியான ஆகாரம் வேணும். புஷ்டியான ஆகாரம் வேணும்னா அதுக்கு நல்ல தானியங்கள் வேணும். அது வேணும்னா நல்ல விருஷ்டி, மழை பெய்யணும். மழை எல்லாம் பெஞ்சதுன்னா தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். அத மாதிரி ஜலம் இருக்கணும், எப்படி தீர்த்தம் பண்ணணும், அனுஷ்டானங்கள் அதெல்லாம் பண்ணணும்னா தீர்த்தம் வேணுமே. அதுக்கோசரம்லாம் இந்த மாதிரி காமியங்கள் சிலதெல்லாம் தேவைதான். அதனால ஒரேடியா காமியம் வேணும்னு சொல்லக்கூடாது. அதனால எப்பேற்பட்ட காமியம், பிரம்ம வித்தியைக்கு அனுகூலமா இருக்கக்கூடிய காமிய வித்தியைகள் கூட நமக்கு தேவை. அதே பிரம்ம வித்தியைக்கு தேவையில்லாத காமியங்கள்லாம் தேவையில்லை. அதனால ரெண்டு விதமான வித்தியைகள், மோட்சத்தை கொடுக்கக்கூடிய வித்தியைகள், அத மாதிரி காமியங்களை கொடுக்கக்கூடிய வித்தியைகள். இத காமியங்கள்ன்றது ஐகிக காமிய ஆசை, ஐகிக ஆமஸ்மிக விஷயங்கள் எல்லாம் இந்த லோகத்துல இருக்கக்கூடியது. அதெல்லாம் தேவைன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, அது தள்ளிவிடலாம். அதே மோட்சத்துக்கு உபயோகியான காமியங்கள்னாக்க அந்த வித்தியைகளை அனுஷ்டிச்சா தப்பு இல்லை அப்படின்ட்டு சொல்றாரு. சூத்திரக்காரரே சொல்லிட்டு போயிருக்கார்.
அதுல இந்த முக்தியை கொடுக்கக்கூடிய வித்தியைகள் அப்படின்ற கோழியோ அதுல ரெண்டு விதமா இருக்கு. எப்படி இருக்கும்னாக்க சில வித்தியைகள் பிரம்ம வித்தியைகள் அவைகளை அனுஷ்டிச்சா நேர மோட்சத்தை கொடுத்துரும், சாட்சாத் மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. சில வித்தியைகள்லாம் கிரம முக்தி பலன்கள், கிரமமாக மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றது. அந்த சாட்சாத் முக்தியை கொடுக்கறது பாருங்க, அது மூன்று விதமாக இருக்கும். மூன்று விதமா இருக்கும். எப்படிப்பட்டதுன்னாக்க சூத்திரக்காரன் சொல்றார், பிரதர்த்தன வித்தியை பற்றி சொல்லும் பொழுது உபாசா திரைவித்யாத் ஆசிரிதத்வாத் யோகாத் அப்படின்னு சொல்றார். உபாசா திரைவித்யாத் அப்படின்னு சாதிச்சிருக்கார். சாட்சாத் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய வித்தியைகள் மூன்று விதமாக இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, சேதனத்தை சரீரமாக உடைய பிரம்மத்தை உபாசிக்கிறது, அப்புறம் அச்சேதனத்தை சரீரமாக உடைய பிரம்மத்தை உபாசிக்கிறது, அதுக்கப்புறம் சாட்சாத் பிரம்மஸ்வரூபத்தையே உபாசிக்கிறது. இந்த மாதிரி மூன்று விதமான உபாசனங்கள் சாட்சாத் முக்தியை கொடுக்கக்கூடியது. தத்ருஷ்ட்வா ததேவ அனுப்ராவிஷத் ததனுப்ரவிஷ்ய சத்யத்யச்ச அபவத் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதாவது பெருமாள் சிருஷ்டிச்சுட்டு சேதனம் உள்ள போந்துட்டார், அச்சேதனத்து உள்ள போந்துட்டார். இப்ப சேதனத்து உள்ள போந்துட்டதுனால சேதன சரீரியா இருந்துட்டு அவனுக்கு சத்து அப்படின்னு பேர் வந்துடும். அச்சேதனத்து உள்ள பெருமாள் போந்துட்டார், அதனால அவனுக்கு தியத்து அப்படின்னு பேர் வந்தது. அதாவது சேதன சரீரி அச்சேதன சரீரி. இப்படி சேதன சரீரியா உபாசிக்கணும், அச்சேதன சரீரியாக உபாசிக்கணும். அதுக்கப்புறம் சத்தியம் ஞானமனந்தம் பிரம்ம அப்படின்னு வாக்கியம். அந்த சத்தியம் ஞானமனந்தம் பிரம்மன்னு சொல்றதுனால சுரூப உபாசனம், பிரம்மத்தினுடைய சுரூபத்தை ஒண்டி உபாசனம் பண்றது. இந்த மாதிரி மூன்று விதமான உபாசனங்கள்லாம் இத பிராச்சீன விற்த்திகாரர் போதாயனர் அவரே அதை ஒத்துருக்க. இது சங்கராச்சாரியார்லாம் கூட அதை எழுதியிருக்காது, ஸ்ருதிகள் சொல்றதுதான். ஸ்ருதிகள் சொல்றது சூத்திரக்காரர் சொன்னார், சூத்திரக்காரர் சொன்னதை விற்த்திகாரர் போதாயனர் சாதிச்சார். அததான் எம்பெருமானார் மற்ற பாஷ்யக்காரர்கள் எல்லாம் அதை உதாரிக்கிறார். ஆகையினால இது தஸ்ருஷ்ட்வா ததேவானுப்ராவிஷது ததனுப்ரவிஷ்ய சத்யத்யச்ச அபவத் அப்படின்னு சொன்னதுனால சேதன சரீரி அச்சேதன சரீரியாக பிரம்மத்தை உபாசிக்க வேண்டும் அப்படின்னு ரெண்டு உபாசனம். அதன் பிறகு சத்தியம் ஞானானந்தம் பிரம்மன்றது சாட்சாத் பரமாத்மா உபாசனம். அந்த மாதிரி உபாசனங்கள் மூன்று விதமாக இருக்கும். இது சாட்சாத் மோட்சத்தை கொடுக்கக்கூடியது, சாட்சாத் மோட்சத்தை கொடுக்கக்கூடியது இத மாதிரி இருக்கும் அப்படின்னு சூத்திரகாரன் சொல்றாரு. சூத்திரகாரன் சொன்னது ஸ்ருதியை கொண்டு, ஸ்ருதியை வச்சுட்டு அவர் சொன்னாரு. அதனால இந்த மூன்று விதமான உபாசனங்கள் பண்ணினோம்னாக்கா நேருக்கு நேரா பிரம்மத்தை அடைஞ்சு விடலாம். ஆனால் ஒருத்தன் மது வித்தியை அனுஷ்டிக்கிறான், பஞ்சாக்னி வித்தியை அனுஷ்டிக்கிறான். மது வித்தியையோ பஞ்சாக்னி வித்தியையோ அனுஷ்டிச்சாக்க அதுக்கு என்ன பலன் அப்படின்னாக்க, அங்க பஞ்சாக்னி வித்தியை எப்படி அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, பரமாத்மாவை ஆத்மாவாக உடைய ஜீவனை உபாசிக்கணும். மீதி எல்லாத்தையும் எப்படி உபாசிச்சோம், ஜீவனை சரீரமாக உடைய பெருமாளை உபாசிக்கணும்னு சொன்னோம். இங்க எப்படின்னாக்கா பரமாத்மாவை ஆத்மாவாக உடைய ஜீவனை உபாசிக்கிறது அப்படின்னு நீங்க சொல்றது. அதனால இப்ப என்ன எடுத்தோம்னா, இந்த பஞ்சாக்னி வித்தியில இத மாதிரி சுரூபம் வருது. அது எப்படி எப்படின்னாக்கா, முதல்ல கைவல்யத்தை அனுபவிச்சிடுவோம், ஆத்மானுபவம்.
தன்னுடைய சுத்தாத்ம ஸ்வரூபத்தை அனுபவிச்சுட்டோ, ஏன்னா தன்னை தானே இப்போ உபாசிச்சிருக்கான், தன்னை உபாசிச்சது பரமாத்மாவுக்கு சரீரமாக உபாசிச்சான் அவன். ஆகையினால அத மாதிரி அவன் அனுபவிச்சுடுவான். அதன் பிறகு பரமாத்மாவை அனுபவிப்பான். இதுக்கு பேரு கிரமமுக்தி அப்படின்னு பேர். கிரமமாக படிப்படியா அடையிறது. அதே மது வித்தியை அனுஷ்டிச்சான்னு வச்சுக்கோங்க, அந்த மது வித்தியை அனுஷ்டிச்சாக்க அவனுக்கு எப்படி வரும் அப்படின்னா வசுவாதிபத பிராப்தி. வசுவாகவோ ருத்ரனாகவோ ஆதித்யனாகவோ. ஒருத்தன் என்ன பண்றான், இப்ப வசுவா இருக்கான், அஷ்ட வசுக்கள், அந்த வசுபத பிராப்தி ஒருத்தனுக்கு இருக்கு. இப்போ அவனுக்கு ஆசை வருது, நம்ம அடுத்த ஒரு ஜென்மாவில கூட வசுவாவே இருக்கணும், ருத்ரனாவே இருக்கணும், ஆதித்யனாவே இருக்கணும், இந்த பதவி எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறான். அப்படி ஆசைப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு அந்த பதவி கிடைக்கும். அந்த பதவியை எவ்வளவு நாள் அனுபவிக்கணுமோ அனுபவிச்சுட்டு அதன் பிறகு மோட்சத்துக்கு போவான். சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசிய திரேசாத்துல உதாரிக்கிறார். ஒரு ராஜகுமாரன், அந்த ராஜகுமாரனுக்கு இதே பட்டாபிஷேகம் ஆக போகுது, மகா சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் ஆக போறது. அப்படி இருக்கச்ச அவன் என்ன பண்ணானா, அவனுக்கு சுசுரூஷ பண்ற ஒரு சேட்டி இருக்காளே, அவகிட்ட போய் அல்ப புத்தி வந்துருக்கான். அல்ப புத்தி வந்ததுன்னா அப்படி என்ன ஆகும், அவ்வளோ பெரிய பதவி கிடைக்க போறதே அது அவனுக்கு பெருசா தெரியல. அது தெரியாம இந்த அல்ப விஷயத்தை அவன் பிரவர்த்திச்சுடுவான். அப்படியானாக்கா அவனுடைய கதி என்ன, எல்லாரும் இகழ்வா, நிந்திப்பா, தூஷிப்பா. அவனுக்கு பிரயோஜனமே இல்லாத விஷயம். அது பிரயோஜனமா இல்லாத விஷயத்துல போய் அவன் பிரவர்த்திக்கிறான்னு சொன்னாக்கா அது எதுக்கு? அது ஆகையினால இந்த மாதிரி இந்த பஞ்சாக்னி வித்யை அங்க மோட்ச பிராப்தி உண்டு. ஆனால் கைவல்யானுபவத்தை அடைஞ்சி அதன் பிறகு மோட்ச பிராப்தி. அதே மது வித்தியில வஸ்வாதிபத பிராப்தி, வசு, ருத்ரன், ஆதித்யன் இந்த மாதிரி ஸ்தானத்தை அடைஞ்சி அதன் பிறகு மோட்சத்துல போறது. அங்க சுவாமி அர்த்த பஞ்சகாதிகாரத்துல பிரதிபந்தக வர்க்கத்தை, விரோதி வர்க்கத்தை சாதிக்கும் பொழுது அவன் வஸ்வாதிபத பிராப்தி பூர்வகமாக மோட்சத்தை அடையணும், பிரம்ம பிராப்தி. ஆனால் இவனுடைய கர்மா என்ன பண்ண தெரியுமா இல்லையோ, அந்த வஸ்வாதிபத பிராப்தி கிடைக்க போறது பாருங்க, அதுலயே அவன் இழிஞ்சிடுவான், மோட்சத்தை விரும்பாம போயிடுவான். அவன் மோட்சத்தை விரும்பாம போயிடுவான். இப்படி மோட்சத்தை விரும்பாம போயிட்டான்னாக்க இதுவும் விரோதி வர்க்கம் தான். நமக்கு என்னத்துக்கோசரம் அதை மாதிரி ஆசைப்படணும்? அது தேவையில்லையே, அந்த மாதிரி வரக்கூடாது. அதனால அது பிரம்ம வித்தியா இருந்தா கூட மூணு வித்தியை சொல்றா, மூணு வித்தியை. அந்த மூணு வித்தியில எப்படின்னாக்க இந்த மது வித்தியை, அந்த மாதிரி பஞ்சாக்னி வித்தியை, அதே மாதிரி சம்பர்க்க வித்தியைன்னு ஒண்ணு, ரைக்வர விருத்தாந்தம் வரும். அது இந்த மூணுமே இத மாதிரிதான் இருக்கும்னு சொல்லுவா. அதாவது முதல்ல சுத்தாத்ம பிராப்தி, சுத்தாத்ம ஸ்வரூபத்தை அனுபவிக்கிறது, அதன் பிறகுதான் மோட்சத்தை அடையிறது. இத மாதிரி அடையிறத அது மோட்ச பிராப்தி வந்தா கூட இது எதுக்கு நமக்கு, இது தேவையே இல்லையே. ஏன்னா பெருமாளையே விரும்புறவனுக்கு இந்த அல்ப விஷயங்கள் தேவையில்லையோ இல்லையோ, அதனால அது கூடாது. அது ஆகையினால இந்த பிரம்ம வித்யை அப்படின்னு சொன்னாக்க பொதுவா ரெண்டு விதமா பிரிச்சோம். பிரம்ம வித்தியில ரெண்டு விதம் என்னது அப்படின்னாக்க, சாட்சாத் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய வித்தியைகள், இன்னொன்னு கிரமமா கொடுக்கக்கூடியது. சாட்சாத் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய வித்தியைகள்ல கூட மூணு விதமா பிரிச்சுட்டோம். ஒண்ணு சேதன சரீரியான பரமாத்மா உபாசனம், ரெண்டாவது அச்சேதன சரீரியான பரமாத்மா உபாசனம், மூணாவது பெருமாளுடைய திவ்யாத்ம சுரூபத்தோண்டி உபாசிக்கிறது. இப்படி மூன்று விதமாக அது இருக்கும். அதே மாதிரி கிரமிக்க முக்தி, படிப்படியா மோட்சத்தை அடைகிறதுன்றதுல பஞ்சாக்னி வித்தியை, மது வித்தியை, இத மாதிரி வித்தியைகள்லாம் அந்த மாதிரி இருக்கிறது. இப்படி இருக்கிறதுனால இது, ஆனா
இந்த வித்தியைகள் வசந்தவைகளே. ஏன்னா உபனிஷத்து என்ன சொல்லிடுத்து, அது ஏ இத்தம் விதுஹோ ஏச்ச இமே அரண்யே ஸ்ரத்தா தபயித்யுபாசதே தே அச்சுஷமேவாபி சம்பவந்தி அப்படின்னு சொல்லிடுச்சு. தது ஏ இத்தம் விதுஹு, இந்த பஞ்சாக்கி வித்யாலிஷ்டனா யார் இருக்கானோ, அதே மாதிரி யார் சுத்த திவ்யாத்ம ஸ்வரூபத்தை உபாசிக்கிறவன் இருக்கானோ, இவா ரெண்டு பேருக்குமே அர்த்திராதிகதி உண்டு அப்படின்னு சொல்லிடுச்சு. அர்த்திராதிகதி அத மாதிரி அங்க போய் பரியங்கத்துல எழுந்தருடைய பெருமாளுடைய மடியில உட்கார்ந்துக்கிறது, அதன் பிறகு பெருமாளுடைய பிரம்ம சம்வாத தன்யான்னு அதிகமான பாதிக்கிறார். இப்ப பரமாத்மாவோட சம்வாதம் பண்ண போனோம். அங்க போய் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எம்பெருமானார் பேசினார், திருக்கட்சி நம்பிகள் பேசினார் பெருமாளோட, அது மாதிரி நடாதூர்மாள் பேசினார், திருமலை நம்பிகள் பேசினார் எல்லாம் சொல்றோம். இது அர்ச்சையில இருக்குச்சு. சாட்சாத் மோட்சத்துல போய் பரியங்க வித்தியெல்லாம் முடிச்சுண்டு அந்த பெருமானுடைய பரியங்கத்திலேயே உட்கார்ந்துட்டு அவன் கேட்பான், ஓ ஸ்ரீ நீயா அப்படின்னு கேட்க போறான். நான் தான் நீ அப்படின்னு சொல்ல போறான். சத்தியம் அஸ்மி அப்படின்னு சொல்ல போறான். இந்த மாதிரி பிரம்ம சம்பாத தன்மைனா அவன் மாறுவான் அவன். அதனால இது பிரம்ம வித்யானர்களுக்கு இந்த அர்ச்சிராதி மார்க்கங்கள் எல்லாம் உண்டு. இப்படி இவைகள்லாம் உண்டுன்றதுனால இது வசந்த வித்யை, இந்த பிரம்ம வித்யன்றது. ஆனால் காமிய வித்தியைகள்ல இருக்கு. அந்த காமிய வித்தியைகள்லாம் என்ன பண்றது அப்படின்னாக்க, சின்ன சின்ன ஆசைகள்ல மூட்டி விட்டுரும். சின்ன சின்ன விஷயங்களையே மூட்டி விடுறது. பெருமான் சொல்ற திரைகுண்ய விஷயா வேதா நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன அப்படின்னு. பொதுவா மனுஷாளுகள்லாம் எதுல புத்தி வரும் அப்படின்னாக்க அல்ப விஷயங்கள்ல தான் வருது. அல்ப விஷயங்கள்ல தான் மேல போகணும். சிற்றின்பத்தை காமிச்சு பேரின்பத்துல கொண்டு போய் விடணும். இதுதான் கிரமம். ஆனால் அந்த பேரின்பம் வர்றதுக்கு முன்னாடியே சிற்றின்பமே எனக்கு போகும் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு என்ன பிரயோஜனம்? அதனால ஒரு பிரயோஜனம் இல்லையே அவனுக்கு. அல்பமான சுகங்கள் ஜாயஸ்வ மிரியஸ்வ அப்படின்னு பஞ்சாக்கி வித்து சொல்றது. அல்ப விஷயங்கள்லயே இருந்துட்டு இந்த லோகத்திலேயே பிறப்பான் இறப்பான், அல்ப சுகங்களையே அனுபவிப்பான். அதுவே அவனுக்கு பரம போக்கியமா இருக்கும். அந்த மாதிரி பரம போக்கியமா இதை நினைச்சுட்டு இருக்கானே, இதனால காமிய வித்தியகள்லாம் எதுக்கு அப்படின்னு தோணணும். அது தோணணும். அது ஆகையினால எவன் ஒருவன் இந்த மாதிரி காமிய வித்தியகள்லாம் அனுஷ்டிக்கிறானோ, அவன் அனுஷ்டிச்சான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு ஒண்ணுமே நல்லது வராது. அந்தந்த பிரகரணத்துல கிடைக்கக்கூடியது எதுவோ அது ஒன்றிதான் கிடைக்கும். பெருமான் சொல்ற யோ யோ யாம்யாம் தரும் பக்தா ஸ்ரத்தையாச்சுது நிச்சதி. எவன் எவன் என்னுடைய உடம்பா இருக்கக்கூடிய தேவதைகளை ஆராதிக்கணும்னு ஆசைப்படுறானோ, அந்த பலனை அடையணும்னு ஆசைப்படுறானோ, அவனுக்கு நான் அந்த ஸ்ரத்தையை தரேன், அனுஷ்டிக்கிறதுக்கு உடல் பண்ண வைக்கிறேன், அந்த பலத்தையும் கொடுத்துடுறேன். ஆனா பெருமாளுக்கு கஷ்டம். நான் மோட்சத்தையே கொடுக்குறேன். ஆனா இவாள்லாம் என்ன பண்றா தெரியுமா? அல்ப விஷயங்களை தானே இவா கேட்கிறா. அல்ப விஷயங்களை கேட்கிறா. போன வெள்ளிக்கிழமை தாயாரை பத்தி அப்படின்னு சொல்ல சொல்லியிருந்தா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில. அதுக்கு வைஷ்ணவ டிபார்ட்மெண்ட்ல வந்து சொல்லிட்டு இருந்தேன். அங்க சில ஸ்லோகம் சொல்லணும்னு நினைச்சேன், டைம் இல்லை. அந்த இதுல சிவநகரத்துல வரும், ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம் வா கஸ்மைஞ்சித் அஞ்சலிபரம் வகதே விஜயதியே அஸ்மைன கிஞ்சித் உச்சிதம் கிருதமித்யதாம்ப கிம் லஜ்ஜதே கவயகோய முதார பாவா அப்படின்னுட்டு பராசரப்பட்ட விராட்டியினுடைய மந்தஹாசம் புன்னகை இருக்கே, அந்த புன்னகையை பார்த்துட்டு வர்ணிக்கிறார். நீ வந்து வெக்கப்படுறியாமா, உன்னை எவனோ ஒருத்தன் கை கூப்பிட்ட உடனே அதுவே உபாயமா நீ ஏற்றுவிட்ட. பிரத்யஸ்திரம் அஞ்சலிரசோ தவ நிகிரஹாஸ்திரன்னு சுவாமி சொன்னார் இல்லையோ. அதனால கைய கூப்பிட்டத நீ ஏத்துட்ட உபாயமாக. ஏத்துட்ட உடனே நீ என்ன தெரியுமா பண்ண? ஐஸ்வர்யத்தை கொடுத்த, ஐஸ்வர்யார்த்திகள். அதுக்கப்புறம் அக்ஷரகதி கைவண்ணத்தையும் கொடுத்துட்டேன். அதன் பிறகு மோட்சத்தையும் கொடுத்துட்டேன்.
அபவர்க்கம் மூணுத்தையும் கொடுத்துட்டேன். பரமபதம் மூணுத்தையும் கொடுத்துட்டு ஐயோ இவன் கை கூப்பிடுறதுக்கு என்னால இவ்வளவுதானே தர முடிஞ்சது, வேற ஒண்ணும் என்னால பண்ண முடியல. அஸ்மைன கிஞ்சித் உச்சிதம் கிருதம் என்ன கிருதம், அஸ்மை என்ன கிஞ்சித் கிருதம், அவனுக்கு என்னென்ன பண்ணணுமோ ஒண்ணுமே நான் பண்ணலையே. நான் கொடுத்தது வெறும் ஐஸ்வர்யம், வெறும் கைவல்யம், வெறும் மோட்சம், இது மூணு தானே கொடுத்தேன். இதனால என்ன பிரயோஜனம்? ஐஸ்வர்யம் அக்ஷரகதியும் பரமம் பதம் அப்படின்னு இப்ப கொடுத்துட்டு நீ வெக்கப்படுறியா? நீ சிரிக்கிறத பார்த்தா நீ வெக்கப்படுற மாதிரி இருக்கே அப்படிங்கிற பராசர பெற்ற தாயாரை பார்த்து அதை சென்றதும் சுவாமி மாதாதே துமதி பகவான் வாசுதேவ பிதாவே ஜாதஸ்வரம் ஜனலியோ ரேகட்சம் தத்தோ யுஷ்மத் பரிஜனதையா தேசிகே அப்படி அத்தம் சிந்தே பூய பிரிமதிகளை ஸ்நேன வஸ்திராய் பாசி, இன்னும் உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு மந்தாசோட கேட்கறியா? நான் என்ன பண்ணணும்னு கேட்கறியா? ஆச்சாரியா எங்க ரெண்டு பேருக்கும் வந்து உன்னை சமர்ப்பிச்சுட்டா, உனக்கு எல்லாம் கொடுத்துட்டேன், இன்னும் என்ன வேணும் உனக்கு அப்படின்னு நீ சிரிச்சுட்டு கேட்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிறாரு சுவாமி. கீதா பாஷ்யத்துல 9ஆம் அத்தியாயத்துல பிரமாணத்தை சொல்றேன், உபாயம் அப்படியே இருக்கு, நான் கொடுத்த பலன் இருக்கே மோட்சம் அது ரொம்ப குறைவாச்சு, ரொம்ப குறைவாச்சு வாழ்க்கை நான் கொடுத்தது அப்படின்னு. அதனால என்ன சொன்ன, எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய பகவான் அவங்கிட்ட போய் எனக்கு பணம் கொடு, கல்யாணம் பண்ணி வை, வீடு கொடு, பரிசோட பாஸ் பண்ணணும். நம்ம ஊர்ல பண்ணுவா திருப்பதியில பெருவாள் சன்னதிக்கு போய் நான் படிக்க மாட்டேன் ஒண்ணும் பண்ண மாட்டேன், ஆனா பரீட்சைக்கு எவ்வளவு ஃபீஸ் கட்டணும் அதை உங்க உண்டியல்ல போட்டுருவேன், என்னை பாஸ் பண்ணி வச்சிருவேன். இது என்ன நியாயம்? அது பெருமாளுக்கு ஃபீஸ் கொடுத்துட்டு ஃபீஸ் கட்ட வேண்டிய இந்த பெருமாளை சொல்லிட்டா பாஸ் பண்ணி வச்சிடணும். அது இத மாதிரிலாம் இருக்கு பண்ற. அதை கேட்கிற பெருமாள் கேட்கிறார், நான் இப்ப எல்லாம் தரேன்றேன், ஆனால் இவா கேட்கறதோ அல்ப விஷயங்கள் தானே கேட்கிறா, அல்ப விஷயங்கள்லயே இவ திருப்தி அடைஞ்சிட்டோம், எனக்கு இது போரும்னு இருக்காளே, இது நியாயமாயுது, இது நியாயமா? அதனால இவ மோட்சத்தையே கேட்கக்கூடாது. மோட்சத்தை கேட்டுட்டாக்கா அந்த மோட்ச சம்பந்தமான எல்லாத்தையும் கொடுத்துடுறாரு பெருமாள். சரீராரோக்கியம் அர்த்தாம்ச போகாம்சைவ அனுஷங்கிக்கானு ததாதி தியாயினால் நித்தியம் அபவர்க்க பிரதோஹரி. அபவர்க்க பிரதன் மோட்சத்தையே கொடுக்கிறவன் சரீரத்தை கொடுப்பான், சரீரத்தை கொடுத்தாக்க அதனுடைய ஆரோக்கியத்தை கொடுப்பான். அந்த ஆரோக்கியம் நன்னா இருக்கணும்னாக்க அதுக்கு பணம் வேணும், போகம் வேணும், அதை அத்தனையும் கொடுத்துருவான் அவன். அதனால மோட்சத்துக்கு எது எது தேவையோ அது அத்தனையும் மோட்சத்தை கேட்டா எல்லாத்தையும் கொடுத்துருவான் பெருமாள். அதே நாம இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அதுலயே குறைவாதான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நமக்கு திருப்தியே இருக்காது. எவ்வளவு பணம் கொடுத்தா என்ன, எல்லாரும் நம்ம கீழே இருக்கிறவளை பார்க்க மாட்டேன்றோம், நமக்கு மேல இருக்கிறவளை தான் பாக்குறோம். அவருக்கு அவ்வளவு கொடுத்துட்டு எனக்கு குறைவா கொடுத்தாலே அப்படிதான் எல்லாரும் பாக்குறோம். இவ்வளவாவது கொடுத்திருக்காளே, இவ்வளவாவது கொடுத்திருக்காளே. என் சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு 2018. அப்போ எங்க சின்ன மாமனார் புதுசை ராஜு மாமான்னு சொல்லுவார், ராஜகோபாலாச்சான் இவருடைய சித்தியா, அவர் தான் பண்ணி வச்சார். பெரிய பொண்ணுக்கு அவர் தான் பண்ணி வச்சார், சின்ன பொண்ணுக்கு அவர் தான் பண்ணி வச்சார் 2018. அவருக்கு நான் என்ன பண்ணினேன், சம்பாவனை ரொம்ப குறைவு இந்த காலத்துல எல்லாரும் கொடுக்கறத பாக்கச்சு, அடைய என்ன பண்ண 20,000 ரூபாய் சமர்ப்பிச்சு அனுப்பிச்சுட்டேன். 20,000 ரூபாய் சமர்ப்பிச்சுட்டு நான் ஒரு கவர்ல போட்டு அதை சமர்ப்பிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். கல்யாணம்லாம் முடிஞ்சுடுத்தோம். அது கல்யாணம்லாம் முடிஞ்சு ஒரு 4 நாள் கழிச்சு குழந்தை, என் மாப்பிள்ளையும் குழந்தையும் 2 பேரும் காஞ்சிபுரம் போனேன் பிரமா சேவிக்கிறதுக்கு. சேவிச்சுட்டு எங்க சின்ன மாமனார் போய் சேவிச்சா. சின்ன மாமனார் என்ன பண்ண, வேஷ்டி வச்சு ஆசீர்வாதம் பண்றார், கூடவே ஒரு கவர் கொடுத்து அனுப்பிச்சிட்டார். அந்த கவர்ல பார்த்தாக்கா 10,000 ரூபாய் இருந்தது. கூட யார் கொடுத்தா அப்படின்னு பொண்ணு கேட்டேன். ராஜு தாத்தா சின்ன தாத்தா கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வயசு ஆஸ்பத்திரி காஞ்சிபுரம் வந்துட்டேன். அப்ப அவர்கிட்ட கேட்டேன், என்ன சுவாமி இது என்னது திருப்பி கொடுத்துட்டாரு அப்படின்னு. அதே கவர், நான் என்ன கவர்ல கொடுத்தோம் அந்த கவர்லயே போட்டு 10,000 ரூபாய் திருப்பி கொடுத்து அனுப்பிச்சுட்டாரு. நான் கேட்டேன், அவர் சொன்ன, இங்க பாருங்க நான் ஒண்ணுமே உழைக்கல, ஏதோ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், அதுக்கு 20,000 ரூபாய் கொடுத்தா எவ்வளவு அநியாயம் அது,
நான் உழைக்காதுக்கு அதை வாங்கிட்டேன்னு எனக்கு அதை விட்டுமா அவனா சுவாமி இது வைதிகா தவிர அத்தியனம் பண்ணதோ அதுபோதும் சமர்ப்பிச்சது அதை போய் சரி நம்ம பாஷையிலே ஒத்துக்கிறேன். எனக்கு நீ கொடுத்துட்ட, எனக்கு கொடுத்த பணம் என் பணம் தானே, என் பணத்தை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அது நீதியா கேட்கறது. குழந்தை வந்தா பேசி அவளுக்கு நான் கொடுத்துட்டேன், ஆசீர்வாதம் பண்ணிட்டேன், அதை நீங்க கேட்கக்கூடாது அப்படின்னு விட்டார். என்ன மனசு அவாவா இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்கும் பொழுது இந்த சுவாமியோ நான் உழைக்கிறது ஒண்ணுமே இல்லை, இதுக்கு இவ்வளவு பணமா அப்படின்னு பாதி திருப்பி கொடுத்து நான் உழைச்சதுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இந்த உழைச்சது ஒண்ணும் இல்லை, அதுக்கு போய் இவ்வளவு பணம் கொடுக்குறாரு அப்படின்னு கொடுத்துட்டு குழந்தைக்கு சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். ஸோ இன்னைக்கு குழந்தை எல்லாம் சுரக்ஷமா இருக்கு. இந்த மாதிரி பாகவதாருடைய ஆசீர்வாதம் தான் நம்ம குடும்பத்தெல்லாம் காப்பாற்றும். அதனால எதிர்பார்ப்பு இது வேணும் அது வேணும் எவ்வளவு இருந்தாலும் இது இல்லைன்னு நமக்கு தோன்றது பாருங்க. எல்லாருக்கும் எவ்வளவு கொடுத்தாலும் சரி என்ன சம்பாவனை இவ்வளவுதான் கொடுக்குறார் அப்படின்லாம் தோன்றது புத்தி எல்லாருக்கும் தோன்றது. அது காரணம் என்னன்னா நம்ம இந்த காமிய விஷயங்களை ஆசைப்படுற பரியந்தம் நமக்கு இது மாதிரிதான் வரும். எவ்வளவு கொடுத்தாலும் நமக்கு போராதுன்னு தோணும். அதே சாட்சாத் எம்பெருமான் நம்ம சேவிச்சோன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு வேணும்னாலும் கிடைக்கும், திருப்தனா இருக்கும். தேசிகன் தத்துவத்திரேதனாதிகாரத்திலேயே சாதிக்கும் பொழுது ஒருத்த ஸ்ரீமத் ரகசியத்தில சாதிக்கிறார். இப்ப இங்க நமக்கு போட்டி போடுறோம் இல்லையா, பெருமாளை கைங்கரியம் பண்றதுல அவர் ஒன்று என்ன பண்ற, அவர் ஒன்று எந்த கைங்கரியம் பண்ற, நமக்கு கிடைக்கல அப்படிலாம் போட்டி வருது நமக்கு. அதே மோட்ச தசையில ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிட்டாக்கா இந்த மாதிரி போட்டி வருமா, இந்த மாதிரி போட்டி வருமான்னு கேட்டுட்டு போட்டி வராது. இங்க நமக்கு மிஸ்ர சத்வம், மிஸ்ர ரஜசு, மிஸ்ர தமசுன்னு இருக்குது. இந்த 3 குணங்கள் ஒன்னா சேர்ந்துட்டு நம்மளை பாடாப்படுத்துறது. அதனால நமக்கு போட்டி மனப்பான்மையெல்லாம் நிறைய வருது, அதுல அடிதடியே வருது. எனக்கு ஆச்சரியமா இருக்கும், சில கோயில் எல்லாம் போனா இந்த வகையரா சொல்லக்கூடாது, அந்த அவாதான் சொல்லலாம், இந்த கலையார் சொல்லக்கூடாது, அந்த கலையார் தான் சொல்லலாம், எப்படி எல்லாம் வேதமோ பிரபந்தமோ சோதர பாடமோ இப்படி எல்லாம் சண்டை வருது. எல்லாம் ரைட்டு அதிகாரம் அப்படின்லாம் சொல்ற. இதெல்லாம் ரொம்ப சூக்ஷமா போக விரும்பல. ஆனால் இது பாகவத தர்மத்துக்கு ஏற்றதா? இது அங்க போனா அப்படின்லாம் இல்லையே. சிவைகுண்டத்துல எல்லாருக்கும் பரமம் சாமியம் உபைதி, போக மாத்திரம் சாமியம் இங்காச்ச, பெருமாளோடையே சமமான போகம் நமக்கு. அப்படி இருச்சா பாகவதாரோட அது மாதிரிதான் இருக்கும். இப்போ ஒரு பாகவதர் இன்னொரு பாகவதர் இதை மாதிரி பண்ணினான்னாக்கா, நீ சொல்லாதுன்னு சொன்னாக்கா அது அபச்சாரம் இல்லையா? அது எங்க ரைட்டு எங்க இதெல்லாம் சொல்றதெல்லாம் எப்படின்னு நிறைய இருக்கும் புரியல. இத எந்த பக்கமும் பேச முடியல. இதுல எந்த பக்கம் பேசினாலும் விரோதம் வந்துடும். அதனால நமக்கு எதுவா இருக்காது. அதனால எதுக்கு சொல்ல வரேன், அங்க ஸ்ரீவைகுண்டத்துல சுத்த சொத்தமே நமக்கு இருக்கு, அப்ராகிருதமானது இருக்கு. பிராகிருதமான உடம்பு கிடையாது, பிராகிருதமான குணங்கள் கிடையாது, எல்லாம் அப்ராகிருதமா இருக்கிறதுனால, சுத்த சுத்தமா இருக்கிறதுனால போட்டி மனப்பான்மையே வராது நமக்கு. எல்லாம் அவா பண்ணின கைங்கரியத்தை பார்த்து நம்ம கைங்கரியம் பண்ணாதான் நமக்கு திருப்தி வந்துடும். இது ஆத்திலேயே நம்ம பாக்குறோம். இப்போ நான் ஒரு வஸ்து பாராயணக்கார அது கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் கொடுக்கணும்னு சொல்லச்சு என் பிள்ளையோ என் பொண்ணோ நான் கொடுக்குறேன்னு சொல்றது, சந்தோஷமா கொடு அப்படின்னு சொல்றோம். என் பிள்ளை கொடுக்கறத பார்த்து எனக்கு சந்தோஷம், நான் கொடுக்கறத பார்த்து என் பிள்ளைக்கு சந்தோஷம். இப்போ இது லோகத்துல இருக்கு இல்லையா? அதே வழிபண்ணா நம்ம படத்தை கொடுத்தான்னாக்கா கடப்பள்ளியாரோ கடத்தையங்காயோ வழிபள்ளியாரோ இது என்னது அப்படின்னு கேள்வி வரும். அதே மாதிரி மோட்ச திசையில சுத்த சுத்தம் இருக்கிறதுனால நமக்கு எந்த போட்டியே வராது. பரிபூர்ண பிரம்மானுபவம் எல்லாருக்கும் அதே மாதிரிதான். அது பூர்ணமதம் பூர்ணதமச்சதே பூர்ணமாதாய பூர்ணமே அவசிஷ்யதே. எல்லாருக்கும் சமமான போகங்கள். இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் சொல்லிடணும், அதெல்லாம் கேட்டுக்கணும், ரசிக்கணும். முக்கூர் ரிஷிங்கர் ஒரு கேள்வி கேட்டார். முக்கூர் ரிஷிங்கர் சதஸ்ல ஒரு கேள்வி கேட்டார். பரமாத்மா பகவான் ஸ்ரீவைகுண்டத்துல நிறதிசயமான ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான், முக்தாலோடையும் நித்தியர்களோடையும் அனுபவிச்சுட்டு இருக்கான். அப்போ நித்தியப்படி முக்தால் போயிட்டே இருக்காளா இல்லையா பெருமாள்கிட்ட? இவன் இந்த முக்தாள்லாம் போனாக்க நேற்று பர்யந்தம் 100 முக்தாள் இருந்தா,
இன்னைக்கு 101, நாளைக்கு 102, அப்படி போனே இருந்தா ஒரு முக்தன் வந்தான்னாக்கா அவனோட சேர்ந்து அனுபவிக்கிற ஆனந்தம் அதிகமாகதான் இல்லையா? அவ ஒரே மாதிரியான ஆனந்தத்தை அனுபவிக்கிறான் பகவானும் முக்தர்களும் நித்தியர்களும் அப்படின்னு சொல்றது எப்படி சரியாகும்? ஏன்னாக்க அந்தந்த சமயத்துல வரக்கூடிய முக்தர்கள் அவளோட சேர்ந்து அனுபவிக்கிற ஆனந்தம் வேறுபட்டுதான் இருக்கும். இப்படி வேறுபட்டு இருக்கிறதுனால அதை எப்படி சொல்றது? அதை அதனால அந்த ஆனந்தம்ன்றது வேற வேறையா போயிடுறது. அதனால ஆனந்த தாரதமியம் வந்துடுறது. மாத்வால் சொல்ற மாதிரி ஆனந்த தாரதமியம் வந்துடுறது. பெருமாளுக்கும் முக்தாளுக்கும் நித்தியர்களுக்கும் கேள்வி வந்துடும் அப்படின்னு ஐஷங்கர் கேட்டாச்சு. கேட்டுட்டு அதுக்கு ஐஷங்கரே சமாதானம் சாதிச்சார். என்ன அப்படின்னாக்க அங்க ஆனந்தம் ஒரே ஆனந்தம் தான், ஒரே ஆனந்தம் தான், ஆனந்த தாரதமியமே கிடையாது. என்ன சுவாரஸ்யம்னாக்க ஒரு தாயார் இருக்க, அந்த தாயார் தன்னுடைய குழந்தை முதல்ல ஒரு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தையோட சந்தோஷமா அனுபவிச்சுட்டு இருக்கா. அடுத்தது 2 குழந்தை, எங்க அம்மாவுக்கு பையனா ஒரு குழந்தை பிறந்தது. அது 8 குழந்தைகள் ஒவ்வொரு ராத்திரியும் நிறைய அந்த காலத்துல பெத்துண்டா. அந்த ஆனந்தம் இப்ப வரல. ஆனால் அந்த தாயார் என்ன பண்றான்னாக்கா 10 குழந்தை பெத்துனான்னா, 2 குழந்தை பெத்துனான்னா, 1 குழந்தை பெத்துனான்னா எல்லா குழந்தைகள் கிட்டையும் 100% பாசத்தை பொழிஞ்சுடுவா. அப்படியே அதுல ஒரு குழந்தைகிட்ட கொஞ்சம், இன்னொரு குழந்தைகிட்ட அதிகம்ன்றது கிடையவே கிடையாது தாயாருக்கு. மன்னியே மாதா ஜலைவசதே அப்சலா மாதிரி சேத்தம். ஒரு ஜடமா இருக்கிற பையன் கிட்டவானா கொஞ்சம் பிரீதி இருக்கும், ஐயோ பாவம் இந்த குழந்தை அல்லாடுறதே அப்படின்னு இருக்கலாமே தவிர்த்து மற்றபடி எல்லா குழந்தைகள்கிட்டையும் ஒரே மாதிரிதான் அன்பு இருக்கும். அந்த மாதிரிதான் எம்பெருமான் நிறதிசைய ஆனந்தத்தை உடையவன், எல்லையற்ற ஆனந்தத்தை உடையவன். இன்னி பரியந்தம் இந்த முக்தாரோட அனுபவிச்சுட்டு இருக்கான் அதே ஆனந்தத்தை. நாளைக்கு இன்னொரு முக்தன் வந்தான்னாக்கா அவனோட சேர்ந்து அனுபவிக்கிறான். அதனால எல்லா ஆனந்தம்ன்றது ஒரே மாதிரி ஆனந்தம் தான். அதனால ஒரு முக்தன் வந்தான்னாக்கா இன்னும் ஆனந்தம் அதிகமா போகுது, இன்னொரு முக்தன் வந்தா இன்னும் அதிகமா போகுது. அப்போ தாரதமியம் வருதுன்றது கேள்வியே கிடையாது. ஒரே ஆனந்தத்தை தான் எல்லாரோடையும் ஒரே மாதிரி அனுபவிக்கிறான் எம்பெருமான். அதுதான் சூத்திரக்காரர் போக மாத்திர சாமியலிங்காச்சே அப்படின்னு சாதிக்கிறார். பரமம் சாமியம் உபைதி அப்படின்னு ஸ்ருதின்னு சொல்றது. ஆகையினால இந்த கேள்வியே வராது. இந்த கேள்விக்குதான் சமாதானம் முக்கூரேஷங்களை சாதிச்ச புஸ்தகத்திலையும் பார்த்தேன். இது இதுவா பெரியவாள்லாம் அங்கீகரிச்சது. ஏன்னா முக்கூரேஷங்களை சாதிச்சிருக்காரு ஆச்சரியமாக. அதனால ஆக நீங்க காமிய வித்யை அப்படின்னு போனாக்கா அந்த காமிய வித்தியைகள்னால உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப அல்பமான சுகங்கள் தான். அல்பமான சுகங்களுக்கோசரம் நீங்க பிரவர்த்திச்சாக்க அதெல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கும்? காமிய வித்தியைகள்லாம் திருஷ்டி விதியா இருக்கும். திருஷ்டி விதினா எப்படி? ஒரு ராஜா இருக்கான், ராஜாவை பார்த்து ஆனந்தமா ஒருத்தன் ஸ்தோத்திரம் பண்ணான். அப்போ ராஜாவுக்கு சந்தோஷப்பட்டு ராஜா என்ன பண்றான்? நிறைய ஐஸ்வர்யத்தை கொடுக்குறான் அவனுக்கு தானமாக. அதே ராஜா மாதிரி ஒரு வேலைக்காரன் இருக்கான். அந்த வேலைக்காரன்ட்டு போய் நீ ராஜா மாதிரி இருக்க அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். இந்த ராஜா மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு பிரதீக உபாசனம், திருஷ்டி விதி அப்படின்னு பேரு. உபரணம் சொல்றது நாம பிரம்மேச்சு பாசீத, மனோ பிரம்மேச்சு பாசீத, வாக் பிரம்மேச்சு பாசீத அப்படின்னா விருத்தியா சொல்லிட்டு போறது பொம்மை வித்தியில. இவ பாருங்க, நாம வெறும் நாமா சப்தம், தேவதத்தன் யஜ்யதத்தன் எப்படின்லாம் சொல்ற நாமாவா உபாசி, வாக்கா உபாசி, மனசா உபாசி, சித்தமா உபாசி அப்படின்லாம் சொல்றது. அத பிரம்மமா பார்த்து உபாசின்றது. அது பிரம்மம் இல்லையே, அது வெறும் ஒரு இந்திரியம், ஒரு உபகரணம், கருவி, அவ்வளவுதான். ஒரு உபகரணமா கருவியா இருக்கு, அவ்வளவுதான். அது அதனால ஒரு கருவியா இருக்கிறத போய் பிரம்மமா பார்க்க முடியும்? இதெல்லாம் திருஷ்டி விதின்னு பேரு. இந்த மாதிரி திருஷ்டி விதியா ஒருத்தன் உபாசிச்சான்னாக்கா அவனுக்கு இதுவே வராது. அல்லது ஒருத்தன் என்ன பண்றான்னாக்கா மனசாவே உபாசிக்கிறான், இந்திரியத்தை இந்திரியமாவே உபாசிக்கிறான், ஜீவனை ஜீவனாவே உபாசிக்கிறான். இந்த மாதிரி பண்ணினான்னாக்கா அது பிரம்மோபாசனம் இல்லையே. அது பிரம்மோபாசனம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவனுக்கு பிரம்ம பிராப்திங்கிறது வருமா?
எதை நினைச்சுன்னு உபாசிச்சானோ அதுக்கு என்ன அல்ப பலனோ அதுதான் கிடைக்கும். அதனால அவனுக்கு அர்ச்சிராதி மார்க்கமும் சித்திக்காது. அர்ச்சிராதி மார்க்கம்ன்றது ஆச்சரியமானது. அது என்ன அற்புதமானது, எவ்வளவு அழகா போகலாம். அதாவது நினைச்சு பாருங்க, அவன் போற வழியெல்லாம் அவ்வளவு அழகா இருக்கு. சதம் மாலா அஸ்தா, சதம் சூர்ணம் அஸ்தா, இப்படி எல்லாம் அப்சரசன்னா அத்தனை பேரும் நம்மள கூட்டுண்டு எழுந்துருள பண்றா. எல்லாம் எவ்வளவு பக்தியோட இருக்கா இவ எல்லாரும். ஒரு பாகவதன் முக்தன் வரான்ட்டு கொண்டாடுறா, அவன் அழிச்சின்னு போய் பெருமாள்கிட்ட போய் சேர்த்து விடுறா. அந்த போற வழியே நல்லா இருக்குமே, ஏதோ சமதா என்னாஸ்தே அப்படின்னா அவ்வளவு ஆனந்தமா இருக்குமே. அது எதுவுமே கிடையாது. எந்த ஒரு நிம்மதியா சுகமும் இல்லாம அல்பமான லௌகிகமான சுகம் ஏதோ கிடைக்கும். எந்த மோட்சமும் இல்லாம அத மாதிரி எதுவும் இல்லாம அர்ச்சிராதி பதவியும் இல்லாம அவனுக்கு பிரம்மநாடியில உத்கிராந்தியும் இல்லாம போயிடும். பிரம்மநாடியினால உத்கிராந்தின்றதே வராது. சுஷும்னா நாடி அப்படின்னு பேரு. அந்த சுஷும்னான்றதுக்கு பேரு தான் மூர்தன்ய நாடின்னு பேரு. அந்த நாடி வழியாகவும் போக முடியாது. சுவாமி சாதிக்கிற அதிகரண சாராவளியில சுவாதீனஹா ஹார்த சம்ஞா ஸ்வயம் அவிகலையா சம்பதா சாக்கமேகா. அவிகலையா தோஷமற்ற ஐஸ்வர்யம் பிராட்டி, அவளோட சேர்ந்துட்டு ஏக தத்துவமா இருக்கான் அவன். சம்பதா சாக்கம் ஏகா எங்க இருக்கான்? சித்வா ஹிருத் பத்ம மத்தியே, ஹிருதய நம்முடைய ஹிருதய கமலத்துக்குள்ள ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு இருக்கா. சகித நிஜ தனவு, தன்னுடைய சுரூபத்தெல்லாம் மறைச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கான் அவன். அப்படிப்பட்டவன் சப்த லோகி கிரகஸ்தன், அனைத்து லோகத்துக்கும் கிரகஸ்தனா இருக்கக்கூடிய எம்பெருமான் நம்ம ஹிருதயத்துக்குள்ள பிராட்டியோட சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். எதுக்கு உட்காண்டான் தெரியுமா? நாடி சக்கரே சுஷும்னாம் நிகழ திருதகரீம் நாபிமுர்தாந்த ரூபாம். அவங்க உட்கார்ந்து என்ன பண்றானா, நாடி சக்கரத்துல சுஷும்னா நாடி மூர்தன்ய நாடி, அது நாபியிலேருந்து தலைவரி இருக்கான். அது சூக்ஷமா இருக்குமா. அதை என்ன பண்றானா பித்வா, அது புலந்துடுறான் அவன். அந்த நாடிய புலந்துண்டு அது வழியா பித்வா தன் மத்தியனந்திர பிரஹிதம் இஷுமிவ, ஒரு பானத்தை கூர்மையான பானத்தை ஒருத்தன் பிரயோகம் பண்ணான்னாக்கா அது எப்படி ஒரு நூலையோ அல்லது தாமரை தண்டையோ பிரிச்சுன்னு அப்படியே நீங்க உள்ள போகுமே, அந்த மாதிரியாக பெருமாள் நம்மள அந்த மூர்தன்ய நாடி வழியா சமுக்ஷிப்ய நேதா மோக்ஷம் அப்படின்றது, அந்த மாதிரி மூர்தன்ய நாடி வழியா நம்மள அனுப்புறாரு பெருமாள். அதுக்கோசரம் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கானா. இதை நாம சொல்லல, ஸ்ருதி சொல்றது. இது சூத்திரகாரன் சொல்லிட்டேன். ஆர்தானுகிரகீதா சதாதிகையா அப்படின்னுட்டு 101வது நாடி மூர்தன்ய நாடி. அந்த மூர்தன்ய நாடிக்கு வழிய பெருமாள் காமிச்சு கொடுக்கிறான். ஹார்த அனுகிரகிதா, ஹார்தன்னாக்க அந்தர்யாமி, அந்தர்யாமியான எம்பெருமானால அனுகிரகிக்கப்பட்டவனாக இந்த வழியா போறான் மூர்தன்ய நாடி வழியா. இப்படி ஸ்ருதி சூத்திரகாரர் ஸ்மிருதிகள் எல்லாம் சொன்னதுதான் எம்பெருமானால் அழகா வர்ணிச்சேர் அந்த அதிகரணத்துல தொதோகோ அதிகரணம் 4ஆம் அத்தியாயம் 2ஆம் பாகம் 8ஆம் அதிகரணம் அதுல சாதிச்ச அத சுவாமி தேசிகன் அதிகரண சாராவில் சங்கரிச்சிருக்கார். ஆகவே இந்த மாதிரி இருக்கக்கூடிய அர்ச்சிராதிகதி கிடைக்காது இவனுக்கு. அர்ச்சிராதிகதி கிடைக்கல என்ன அவனுக்கு என்ன நிம்மதி? ஏன்னா எதுவுமே கிடைக்காது, உத்கிராந்தி இல்ல, மூர்தன்ய நாடி வழியா போறதே இல்லை அவனுக்கு. அந்த மாதிரி அர்ச்சிராதி பதவியும் அவனுக்கு இல்லை. இது ரெண்டும் இல்லாததுனால மோட்சமும் இல்லை அவனுக்கு. மோட்சமும் இல்லைன்னாக்கா அவனுக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? அதனால இதெல்லாம் யாருக்கு வரும்? மூர்தன்ய நாடி வழியாக கிளம்புதல், அர்ச்சிராதி மார்க்கம் வழியாக செல்லுதல், கடைசியில பரியங்கத்துல போய் பிரம்மத்தை அடைந்து அனுபவிக்கிறது. இது அத்தனையும் இவாளுக்கு ஒண்டிதான் வரும். முமுட்சுக்கள் யார் உபாசகாலோ பிரம்ம வித்யா உபாசகாலோ அவளுக்கு தான் வரும். அதே மாதிரி அபுனராவர்த்தியும் இவாளுக்கு இருக்கு. திரும்பி வரவே மாட்டான், திரும்பி அங்கேயே ஆனந்தமா அனுபவிப்பாவா. இது அபுனராவர்த்தி.
அதே நமக்கெல்லாம் போன ஜென்மங்கள்லாம் புனராவர்த்தி இருந்தது. இந்த ஜென்மாவில் நமக்கு புனராவர்த்தியே கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாரும் உபாயத்தை அனுஷ்டிச்சிட்டோம். ஆச்சாரியார் அனுகிரகத்தினால நமக்கு மோட்சம் கிடைக்கும், ஏது தேக அவசானயமாம் அப்படின்னு வரப்போறது. ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாம் எத்தனை கோடானு கோடி ஜென்மாக்கள் அதெல்லாம் நமக்கு இல்லையே. ஆனால் அது ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கோம், அதோட பலன்தான் இந்த ஜென்மாவில அற்புதமான குலத்துல பிறந்திருக்கோம். நல்ல வம்சம், நல்ல ஆச்சாரியர்கள், நல்ல ஞானம், நல்ல உபாயம், நல்ல கதி எல்லாம் நமக்கு கிடைக்க போறது. ஆகையினால பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சவாளுக்கு அது எத்தனை விதமா இருந்தாலும் சரி, அது சொன்னோம் 2 விதமா பிரிக்கலாம், முதல் விதத்தை 3 விதமா பிரிக்கலாம், அடுத்ததுல 2-3 வகை இருக்கு அப்படின்லாம் சொன்னோம். அந்த எந்த பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சாலும் அர்ச்சிராதி மார்க்கம் வழியாக இவன் அங்க போய் மோட்சத்தை அடைவான். அதே அது இல்லாம கேவலம் திருஷ்டி விதியோ அல்லது கேவலம் இத மாதிரி விஷயமோ, எத மாதிரி விஷயம், வெறும் சுத்தாத்ம ஸ்வரூபத்தை உபாசிக்கிறது, அத மாதிரி அச்சேதனங்களை உபாசிக்கிறது, இத மாதிரி எல்லாம் பண்ணா அவைகள் பிரம்ம வித்தியை இல்லை. அப்படிங்கிறதுனால இவனுக்கு மூர்தன்ய நாடி வழியாக கிளம்புதல் இல்லை, அர்ச்சிராதி மார்க்கமாக செல்லுதல் இல்லை. ஆகையினாலேயே பிரம்ம பிராப்தியும் இல்லை, மோட்சமும் இல்லாததுனால அவனுக்கு புனராவர்த்தி தான் இருக்குமே தவிர்த்து அபுனராவர்த்தின்றது கிடையாது. இப்படி அபுனராவர்த்தி இல்லைன்னு அதனால என்ன பிரயோஜனம் அந்த உபாசனத்தினால? ஆகினால அந்த உபாசனத்தை விட்டுடுங்கோ, இந்த உபாசனத்தை எடுத்துக்கோங்கோ அப்படின்ட்டு வித்யைகளுடைய பேதத்தை இங்க சொல்ற. பாருங்க ஸ்லோகத்தை சேவிச்சுட்டு அதனுடைய பொருளை பார்க்கலாம். விஸ்வாந்தர்யாமி தத்துவம் ஸ்வயமிஹ சிதசித் விக்ரஹைர்வா விசிஷ்டம் யஸ்யாம் ஆலம்பனம் சா பவபயசமனீ வீதராகஸ்ய வித்யா யஸ்தூபாஸ்தே யதோக்தம் ததிதரத் அகிலம் பிரம்ம திருஷ்டியா ஸ்வதோ வா நைதஸ்ய பிரம்மணாத்யோத்கதிரபி ந பதவி அர்ச்சிராதிர் ந மோக்ஷஹ. இங்க சுவாமி சாதிக்கிறார், விஸ்வாந்தர்யாமி தத்துவம், அனைத்து பிரபஞ்சத்துக்கும் ஷரீரியா இருக்கக்கூடியவன், அதாவது அனைத்து பிரபஞ்சத்தையும் ஷரீரமாக உடையவன். அது என்ன தத்துவம்? பரமாத்ம தத்துவம். அது என்ன பண்றது? ஸ்வயம் சுரூப உபாசனம் அர்த்தம். தன்னுடைய சுரூபத்தை கொண்டே, அவனுடைய சுரூபத்தை கொண்டே உபாசிக்கிறது. அல்லது சிதசித் விக்கிரகை, சேதனம் அச்சேதனம் இந்த ரூபமாக அவனுடைய சரீரமாக, அந்த சரீரத்தோட கூடினது. சேதன சரீரி பரமாத்மா, அச்சேதன சரீரி பரமாத்மா அப்படின்னு சொல்லிட்டு யஸ்யாம் எந்த மாதிரி பிரம்ம வித்தியில ஆலம்பனம் விஷயம், விஷயமானது. ஆலம்பனம்னா விஷயம்னு அர்த்தம். பிடிப்பு. என்னது பிடிப்பு? பிரம்மஸ்வரூபத்தை பிடிச்சுட்டு உபாசனம் பண்றது, அல்லது சேதன சரீரியான பிரம்மஸ்வரூபத்தை பிடிச்சுட்டு உபாசனம் பண்றது, அல்லது அச்சேதன சரீரியான பிரம்மஸ்வரூபம். எல்லாத்தையும் பிரம்மம் தான் இங்க முக்கியம், பிரதானமா இருக்குது. அந்த பிரம்மத்துக்கு சரீரமாக ஜீவனோ அல்லது அச்சேதனமோ இருக்குது. அந்த மாதிரி 3 விதமாக உபாசிக்கிறது. எப்படி யாருக்கு இத மாதிரி உபாசியமா இருக்குதோ அந்த வித்யை அது என்ன பண்றது? வீதராகஸ்ய, பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை, எல்லா ஈஷணாத்திரயம் அப்படின்னு சொல்லுவார். அத அத்தனையும் விட்டுடுவேன். எல்லாத்தையும் யார் விட்டுட்டு இருக்காளோ அவ சன்னியாசின்னு அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல என்ன அர்த்தம்? எதையுமே பகவத் விபூதியா பாக்குறவன். பகவத் விபூதியா பார்த்தான்னு வச்சுக்கோங்க, எல்லாம் நமக்கு வசதி. அப்படிப்பட்ட முமுக்ஷு. அதனால வீதராகஸ்ய, எந்த ஒரு ஆசையும் இல்லாம எபெருமானையே ஆசைப்படுறவன். பரமாத்மனியோ ரக்தகா விரக்தகா அபரமாத்மனி, அத மாதிரி இருக்கக்கூடிய முமுக்ஷு. அவனுக்கு இந்த வித்தியை எப்படிப்பட்டது தெரியுமா?
பவபய சமணி. பவம் சம்சாரம், சம்சாரமாகிற பயம், அந்த சமணி அதை நாசம் பண்றது இது. அதனால இது அந்த மாதிரி வித்தியை வசந்த வித்திய பிரம்ம வித்தியன்றது. சம்சாரமாகிற ஒரு பயம் அது நம்மளை ரொம்ப படுத்தும். அதுக்கு நாசம் பண்ணி நம்மள நல்ல மோட்சத்தை கொடுத்து நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் அது. அதனால வேதங்கள் பல, வேத அனந்தாவை வேதா வேதம் ஒன்னு ரெண்டுன்றது கிடையாது. நிறைய வேதங்கள், நிறைய அதுக்கு சாக்கைகள்லாம் இருக்கு, சாகோப சாகைகள்லாம் இருக்கு. அனைத்தையும் நம்மளால அத்தியனம் பண்ண முடியாது. ஏதோ அவாவாளுக்கு எந்தெந்த சாகையோ அதை அத்தியனம் பண்ணிட்டு இருக்கோம், அதையும் ஒழுங்கா பண்றது இல்லை. ஆனால் அந்தந்த சாகையில எவ்வளவோ பிரம்ம வித்தியைகள், ஏதோ நமக்கு நம்ம வித்தியைகள் தான் பார்த்து 32 பிரம்ம வித்தியை நம்ம சொல்லிட்டு போயிருக்கோம். நிறைய வித்தியைகள் இருக்குது. உத்தமன் சுவாமி நிறைய கணக்கு போட்டு காமிச்சிருக்காரு. நம்ம எதிரிய உத்தியத வித்தியை, பிராண வித்தியை, இந்த மாதிரிலாம் வரும். இந்த உத்தியத வித்தியை பிராண வித்தியெல்லாம் பிரம்ம வித்தியை கிடையாது. அதெல்லாம் என்ன அங்க வித்தியைகளாக தான் வந்துட்டு இருப்பாங்க. அதனால இத்தனை வேதங்கள்ல எவ்வளவோ வித்தியைகள் இருக்கு. அதுல பிரம்ம வித்தியானது சாட்சாத் முக்தியை கொடுக்கறது, கிரமமா முக்தியை கொடுக்கறதுன்னா 2 விதமா இருக்கும். அதெல்லாம் நிறைய சொன்ன இருப்போம். ஆக இந்த மாதிரி பிரம்ம வித்தியை ஒருத்தன் அனுப்பித்தானாகி அவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு, சாட்சாத் மோட்சம் கிடைக்கும், அவனுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும், சம்சார பயன்றது போயிடும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரு. அதன் பிறகு காமிய வித்தியைகள்லாம் என்ன அப்படின்னா, எஸ்து எந்த உபாசகன், எப்பேற்பட்ட உபாசகன், ததிதரத்து, அதாவது பிரம்மத்தை தான் ஆழப்படமா பிடிச்சுக்கணும். உபாசியம் எது? பிரம்மம். அதை பிடிச்சுட்டு இவன் என்ன பண்ணணும்னாக்க உபாசிக்கணும். அதை விட்டுட்டு அகிலம், இந்த லோகத்தில் இருக்குது வஸ்துக்கள், மனோ பிரம்மேத்தி வாசீதை, இந்த மாதிரிலாம் இருக்கு பாருங்க, அவைகளை யார் அந்தந்த பிரகரணத்துல சொல்லப்பட்ட உபாசனங்கள், அதெல்லாம் என்னது? பிரம்ம திருஷ்டியா அந்தந்த வஸ்துவை போய் பிரம்மமா பார்த்துருவது. அந்தந்த வஸ்துவை பிரம்மமா பார்த்தாக்கா மோஷம் கிடைச்சிருமான்னா அப்படி பார்க்க கூடாது. எல்லாத்துக்கும் ஷரீரியாக பிரம்மத்தை பார்க்கணும். அப்படி பார்த்தாக்கா மோட்சம் கிடைச்சிடும். அந்த மாதிரி இல்லாம அந்த வஸ்துவை பிரம்மமாவத்தம் பார்த்தானா அது திருஷ்டி விதி தான். அது மாதிரியோ அல்லது சொதோபா திருஷ்டி விதி தான் கிடையாது. சேதனத்தை சேதனமா உபாசிக்கிறது, அச்சேதனத்தை அச்சேதனமா உபாசிக்கிறது, எப்படி அவன் பண்றானோ ஏதஸ்ய அப்படிப்பட்ட உபாசகனுக்கு அவனுக்கு பிரம்மோபாசனமா இல்லையே, அவனுக்கு பிரம்மோபாசனம் அவன் பண்ணல. அதனால பிரம்மநாடியா உத்கதி, பிரம்மநாடின்னா மூர்தன்ய நாடின்னு பேரு, சுஷும்னா நாடின்னு பேரு சொல்றது உபநிடத்து. சதம் ஜெயிக்காச ஹிருதயஸ்ய நாட்யா, 101 நாடி, 101வது நாடிதான் மூர்தன்ய நாடியான சுஷும்னா நாடி, அதுக்கு பிரம்மநாடின்னு பேரு. அது அந்த நாடி வழியாக உத்கிராந்தி அவனுக்கு அதுல இருந்து கிளம்புதல்ன்றது வராது. அர்ச்சிராதி பதவியின, அர்ச்சிராதி பதவியும் அவனுக்கு வராது. அதனாலேயே மோக்ஷோபின, மோட்சமும் கிடையாது. ஆக மூர்தன்ய நாடி வழியாக உத்கிராந்தியோ, அர்ச்சிராதி மார்க்கம் வழியாக போறதோ பிரம்ம பிராப்தியோ முமுட்சுக்களுக்கு தான் வரும், பிரம்மத்தை உபாதிக்கிறவளுக்கு தான் வரும். அதே இத மாதிரி உபாசகாலுக்கு அது வரவே வராது. அன்னம் பிரம்மேத்து வாசீத, மனோ பிரம்மேத்து வாசீத, இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கு. இந்த வாக்கியங்கள்லாம் வெறும் திருஷ்டி விதி அல்லது அந்தந்த தத்துவத்தை அப்படியே உபாசிக்கிறது. இதுக்கெல்லாம் இந்த இது கிடையாது. அதனால இப்படிப்பட்ட வித்தியைகள்னால என்ன பலன்? ஆனா உபநிடத்து ஏன் சொல்லிச்சு? கீதையில பெருமாளை பார்த்து கேட்கணும் அப்படின்னு, அந்த இது மாதிரி மோட்சம்தான் வசதினாக்க ஏன் அல்ப விஷயங்கள்லாம் சொல்றது அப்படின்னு அர்ஜுனன் கேட்டான். அதுக்கு பெருமாள் சொல்றாரு, வாஸ்தவம் தான் சொல்றது. ஏன் தெரியுமா? அதிகாரி பேதம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆசை இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் இல்லையா?
அதனால அவர்களுடைய மனம் அவர்களுடைய கர்மாதீனமாக இச்சை எல்லாம் மாறிட்டே இருக்குது. அந்த இச்சை எல்லாம் மாறிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன பண்றான்னாக்கா இந்த மாதிரி அல்ப விஷயங்கள்லாம் ஆசைப்பட்டுடுவான். அதுக்கும் வழிக்கு சொல்றதுக்கோசரம் இது சொல்றது. சுவாமி தேசிகன் வந்து பாஞ்சராத்திர பிரமாண அதிகாரத்துல ஒரு விஷயம் சாதிக்கிறார் அதிகாரியில. என்னன்னாக்கா வேதம் அல்ப சுகங்கள் எல்லாம் காமிச்சு சிற்றின்பத்தை காமிச்சு பேரின்பத்தை காமிக்கிறது. ஏன் அப்படின்னா சிற்றின்பம் எல்லாருமே பிடிக்கும், இழுப்பும் பிடிச்சது, பிரகிருதி சம்பந்தம் இழுக்கும். அதனால சின்ன சின்ன சாப்பிடுறதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லா விஷயங்களும் இழுக்கிறது. அந்த மாதிரி இழுத்ததுன்னாக்கா இதையும் கொடுக்கறது, வேதம் இதுக்கும் பலன் கொடுக்கறது, கர்மாவை சொல்றது. அப்படியானா ஆனந்தமான மோட்சத்தை அடையிறதுக்கும் வழி சொல்றது அப்படின்னு காமிக்கணுமா. அதுக்கோசரம் தான் பாஞ்சராத்திர ஆகமத்துல கூட சில சில சித்திகளை சொல்றது. மோக்ஷ பிரத்யார்த்தம், மோட்சத்துல விசுவாசம் வரணும். அதுக்கோசரம் இங்க சித்தி பேதங்கள்லாம் பாஞ்சராத்திர ஆகமத்துல சொல்லப்பட்டிருக்கு, வேதத்துல இல்லையான்னா அது மாதிரி பாஞ்சராத்திர ஆகமத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால பாஞ்சராத்திர ஆகமத்தை இழக்கூடாது, நிந்திக்க கூடாது அப்படின்னு நாங்க சொல்றது. அதனால இந்த ஆசை யாருக்கு வருதோ அவ அதை அடைஞ்சுக்கிட்டோம். அவ அடைஞ்சுட்டான்னாக்க அவ அதனுடைய பலனை அனுபவிச்சுதான் ஆகணும். பிரசங்காத்து விஷயம் தர்மம் அப்படின்னு சொல்றோம். தர்மம்ன்றது வேதத்துல சொல்லப்பட்டதெல்லாம் தர்மம்னு சொல்லிட்டோம். வேதத்துல இத பண்ணுன்னு எது விதிக்கிறதோ அதெல்லாம் தர்மம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ ஒருத்தன் வந்து சத்ருவதம், எதிரிகளை அழிக்கணும் அப்படின்னு அபிச்சார யாகம் பண்றான். அபிச்சார யாகம் பண்றதை பத்தி அது அதர்மம்னு மீமாம்சா பாஷ்யக்காரன் சொன்னார். குமாரில பட்டரோ பின்னாடி வந்தவாள்லாம் ஒத்துக்க மாட்டேன்ட்டார். ஏன்னா விதிக்கிறது எது விதிக்கப்பட்டதோ அதுதான் தர்மம். இந்த அபிச்சார யாகத்தையும் பண்ணுன்னு சொல்லிட்டு வேதம் விதிச்சுடுத்துன்னா அதை போய் நீ தர்மம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? சரி, அது தப்பாச்சு, எதிரிகளை அழிக்கிறது, யாருக்குமே இம்சை பண்ணக்கூடாது, அஹிம்சா சர்வபூதானி அப்படின்னு எப்படி இதை ஒத்துக்க முடியும் அப்படின்னு கேள்வி வந்தது. அதுக்கு குமாரில பட்டர் எல்லாம் பதில் என்ன அழகா சொல்றா தெரியுமா? தர்மம் தான். தர்மம் 3 விதமா இருக்கும். ஒண்ணு சாத்விக தர்மம், இன்னொன்னு ராஜச தர்மம், இன்னொன்னு தாமச தர்மம். ஸ்ரீவைஷ்ணவெல்லாம் சாத்விக தர்மத்தை அனுஷ்டிப்பார். அதே ரஜோகுணத்துல சேர்ந்தவாள்லாம் ராஜ தர்மத்தை அனுஷ்டிப்பார். விபரீதமானவாள்லாம் தாமச தர்மத்தை அனுஷ்டிக்கிறார். அதனால அவ அந்த தாமச தர்மத்தை அனுஷ்டிச்சான்னு வச்சுக்கோங்க, அதனுடைய பலனை அவ அனுபவிச்சுதான் ஆகணும். அதை நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா குமாரில பெட்டர்னு ஒரு ஆண் வாழினோம். அத மாதிரி இந்த இந்த அல்ப விஷயங்களையும் சொல்றது வேதம், பிரம்மாண்டமான மோட்ச விஷயத்தையும் சொல்றது. யாருக்கு எதுல இச்சை வருதோ அதை எடுத்துக்கோங்க. சனாதன தர்மம் இதான், யாரையுமே திரிக்கல யாருக்கும். ஆகையினால இந்த மாதிரி பிரம்ம வித்தியைகள் பலவிதமா இருக்கு. அதுல பிரம்ம வித்தியைகள்லயே பலவிதமா இருக்குச்சு. சாதா அல்ப சுகத்தை கொடுக்கக்கூடிய வித்தியைகளும் இருக்கும் இல்லையோ, அதை வேறுபாட்டோட காமிக்கிறார்கள். அதை இங்க சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. இப்ப ஸ்லோகம் சேவிச்சுள்ளோம். விஸ்வாந்தர்யாமி தத்துவம் ஸ்வயமிஹ சிதசித் விக்ரஹைர்வா விசிஷ்டம் யஸ்யாம் ஆலம்பனம் சா பவபயசமணி விஹிதராகஸ்ய வித்யா யஸ்தூபாஸ்தே யதோக்தம் ததிதரதகிலம் பிரம்மணி திருஷ்ட்யா ஸ்வதோபா நைதஸ்ய பிரம்மணாத்யோத்கதிரபி ந பதவி அச்சிராதிஹி ந மோக்ஷः. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத்குரு பரம்பராயே நமः. ஹரி